நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடிவேண்டிய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த ஆண்டின் 10 மாதங்களை நாம் நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த 11ஆம் மாதத்திலும் கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவர் கொடுக்கின்ற ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். நமக்கு தெரிந்த ஒன்று, இந்த ஆண்டு ஒளி வீசும் ஆண்டு. ஆனால் இந்த மாதத்திற்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு, நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுவோம். நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுவோம். இதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கின்ற வசனம், அது யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் ஆரம்பித்திருக்கின்ற அந்த புதிய ஆண்டிலே, புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவர், நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் ஒளியாய் இருக்கின்றார். அதை நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியம், 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அதற்கு முந்தைய வசனங்களை நாம் பார்ப்போமானால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் வார்த்தையாய் இந்த உலகத்திலே வந்தார். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆம், அதே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளானபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. 20ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியண்டத்தில் வராதிருக்கிறான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 21ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளிநடத்துக்கு வருகிறான். இன்றைக்கு இதை நாம் பார்க்கின்ற பொழுது இதில் சொல்லப்படுகின்ற காரியம், ஒளிக்கும் கிரிகைக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. நாம் செய்கின்ற காரியங்கள், கிரிகைகள், ஒளியின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது பகிரங்கமாயிருக்கும். ஆனால் நாம் செய்கின்றது மற்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது அது யாருக்கும் தெரியாதபடி செய்கின்றது, இருளுக்குள்ளானதாய் இருக்கின்றது.
இன்றைக்கி அநேகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் இன்றைக்கி ஒரு இருளான சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனால் அவர் பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்கின்றோம், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்கள் நானும் ஆண்டவரை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நாம் இருளுக்கு உரிய மக்கள் அல்ல. இருளின் காரியங்களுக்கு நீங்கள் நானும் விலகி இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒன்று, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்களே, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும். இன்றைக்கி ஊமையாக இருந்து அநேகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் விரோதமாய் மக்கள் மத்தியிலே செய்யப்படுகின்றதை பார்க்கின்றோம். அதன் மூலமாய் அவர்கள் இருளின் பிள்ளைகளாய், இருளின் கிரிகைகளுக்கு தங்களை உடன்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருக்கென்று அவர்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏனால் அங்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுதுதான், ஆண்டவருடைய ஒளி நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவருக்கென்று வாழ முடியும். அப்பொழுதுதான் நிலை வாழ்வு தரும் ஒளியை நாம் வீசுகின்றவர்களாய் இருப்போம். அங்கு பார்க்கின்ற பொழுது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால், அப்படினால் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் ஆரம்பித்திருக்கிற அந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து, நம்முடைய கிரிகைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கின்றார், 19 பார்க்கின்ற பொழுது 19 முதல், மாமிசத்தின் கிரியைகள் வெறிரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிறமுனைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இதை சொல்லி முடித்துவிட்டு பின் சொல்லுகின்ற வார்த்தை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். எவ்வளவு அழுத்த திருத்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு கலாத்தியருக்கு சொன்ன அதே வார்த்தையை இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. நாம் முன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதும் அங்கு சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், அவரை பின்பற்றுகின்ற பொழுதுதான் நாம் ஜீவ ஒளி அடைந்திருப்போம். அப்பொழுதுதான் நிலை வாழ்வை நாம் தரும் ஒளியை வீசுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் மாமிச கிரிகை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம், நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கி நீங்கள் நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த புது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கின்றோம். வரக்கூடிய மாதத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அப்படின்றால் ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த நாம் இருக்கின்ற பொழுது, அவருடைய முதலாம் வருகையை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த இருக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே, ஆண்டவரே நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுவோம் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நிலை வாழ்வு இறை மகனின் பற்றுறுதி உடையவராய் நாங்கள் வாழ்கின்றோமா? ஆண்டவர் அருளும் பரிசாகிய அந்த நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்கவும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் நானும் அங்கு வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுகின்ற பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் நிலை வாழ்வை கொடுக்கின்றார். பாவத்திலே நாம் மூழ்கி இருப்போம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் நிலை வாழ்வு கிடையாது. அதற்கு மேலாக நாம் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நானாக உம்முடைய திருச்சமூகத்திலே வருகிறேன், நீர் என்னை ஒரு விசை இந்த மாதத்திலே அழைத்து செல்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் உம்முடைய ஒளியை என் மேல் வீசும். உம்முடைய ஒளியின் மூலமாய் நான் பெறுகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய்
நீர் எங்களுக்கு கிருபைதாரும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகின்றோம். அதுதான் இந்த ஆண்டின் முதல் நாளில் சொல்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:1 சொல்கின்ற பொழுது, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம், இந்த மாதம் ஆண்டவருடைய ஒளி நம்மேல் வந்து வீசுகின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுகின்றவர்களாய் இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது மார்க் 10:35-45 பார்ப்போம். கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவு அது என்பது ஆண்டவருக்காக நீங்கள் நானும் செய்கின்ற ஊழியமாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஒளியை நாம் வீசுகின்றவர்களாய் இருக்கின்றோம். நாம் ஆண்டவருடைய ஒளியை வீச நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து புற மருத்துவர் போல அதிகாரம் செலுத்தி வாழ நினைக்காதீர்கள், சேவை செய்து வாழுங்கள் என்று பார்க்கின்றோம். நாம் அதிகாரம் செலுத்த வரவில்லை, அதற்கு மேலாக நாம் ஊழியம் செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை குறித்து நாம் சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாய் அவர்கள் ஆண்டவரிடத்திலே வருகின்றார்கள் சொன்னால் அவர்களும் நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவை நீங்கள் நானும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் நாம் வேலை செய்கின்ற இடத்திலும் அவர் ஒளியை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றி நடக்க என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அதனால் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுதுதான், ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நீங்கள் நானும் செய்கின்ற பொழுதுதான் நாம் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தின் மனிதர்களை நாம் திருப்திப்படுத்த முடியும். இவர்களை நாம் திருப்திப்படுத்தினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நாம் நிலை வாழ்வுக்கு அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் மனிதர்களை நாம் பிரியப்படுத்த நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் மக்களை கத்தோடு கூட இருந்தாலும், எப்படி மீனானது கடலிலே இருந்தாலும் அந்த கடலின் உப்பை தனக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளாதது போல நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒருவேளை நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்பட்டு மீட்கப்பட்ட மக்களாய், ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்ட மக்களாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்தின் மக்களைப் போல நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாரோடும் எல்லாருமாக இருக்க வேண்டும் சொல்லி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை அல்ல. இருளுக்கும் ஒளிக்கும் பங்கில்லை என்று பார்க்கின்றோம். நாம் இருளின் பிள்ளைகளோடு கூட நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஆண்டவரோடு கூட ஆண்டவரே ஒளியாக இருக்கிறார். அவருடைய திருவுள சித்தத்தை நீங்கள் நானும் செய்கின்ற பொழுது இந்த உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் அநேக பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக இந்த உலகத்திற்கே வந்தார், எனக்காக தன்னையே ஒப்படைத்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நாம் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒளிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்கின்ற மக்களாய், இதனால் நாம் ஜீவனோடு இருக்கின்றோம். எல்லாருக்கும் ஜீவன் உண்டு. ஜீவன் இருக்கிற பொழுதுதான் நாம் நடக்க முடியும், நாம் உட்கார முடியும், நாம் ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஜீவன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நானும் எப்படியாக இருப்போம்? ஆண்டவரை குறித்து நாம் யாரிடத்தில் சொல்வோம்? அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? நாம் அப்படி அல்ல. நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்தை ஆண்டவர் ஜீவனோடு நம்மை வளர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய வருகையின் முதல் ஞாயிறை நாம் ஆசிரிக்க இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ஆயத்தப்படத்தக்கதாய் நாம் இந்த நாட்களிலே ஒருவேளை கடந்த காலங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவர் இந்த மாதத்திலே என்னை நியாயம் தீர்க்க உள்ளார்,
நியாயம் தீர்க்கின்ற ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கின்றார். நான் கடந்து வந்த பாதையை அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ மேடு பள்ளங்களை சந்தித்தோம். எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுதும் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் செய்கிறவர் அவராய் இருந்தார். அவர் நமக்காக யுத்தம் செய்வேன் சொன்ன கர்த்தர் நம்முடைய காரியங்களுக்காக அவர் யுத்தம் செய்தவராய் இருக்கின்றார். நம் எந்த சூழ்நிலும் இலக்கரித்து போகாதபடி, உலகத்தினுடைய மக்கள் மத்தியில் நாம் இலக்கரித்து போகாதபடி ஆண்டவருடைய நாமத்தை மாற்றும் உயர்த்துகின்ற பிள்ளைகளாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். நாம் பாவ இருளிலே நாம் இருந்த பொழுது ஆண்டவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் கழுவி ஜீவ ஒளியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஜீவனோடு கூட இந்த நாட்களில் ஆண்டவருக்காக நாம் ஓடி உழைக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதே நாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது சொல்கின்ற பொழுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்பட்டிருந்து வெளியாகும்படி ஒளியினத்தில் விழுகிறான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே பொய்யும் புரட்டும் என்ன பேசுகிறோம் என்று சொல்லி தெரியாதபடி பேசி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், நமக்குடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியாக 80 இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் 70 வயதை தாண்டி இருக்கின்றவர்கள் கூட இன்றைக்கு பகிரங்கமாய் எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாதபடி பொய்யான குற்றச்சாட்டுகளை மற்றவர்கள் மேல் சுமத்தி கொண்டு தாங்கள் நிரபராதிகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்பதை அறியாதபடி மற்றவர்களுக்கு முன்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். எதுக்கு எடுத்தாலும் அவர்கள் செய்கிற காரியம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மற்றவர்கள் மேல் சுமத்தி நாங்கள் நிரபராதி என்று சொல்லி நிரூபித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதான் சொல்கின்றார்கள், சத்தியத்தின்படி செய்கின்றவர்கள் எல்லாம் வெளிரங்கமாய் தெரியும், எல்லாம் வெளிரங்கமாய் இருக்கும். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான். ஒளியை பயக்கிற எவனும் நிலை வாழ்வை பெறவே முடியாது. கிருபையா இந்த மாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மாதம் என்பது ஒரு முக்கியமான மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தில் நாம் ஆண்டவருடைய திருசமத்திலிருந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர், நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுகின்ற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கின்றதா, அல்லது நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் மற்றவர்களுக்கு உம்மை குறித்து நான் பிரதிபலிக்கின்ற ஒரு மகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆம், ஆண்டவர் சொல்கின்றார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அதனால் நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுதுதான் நாமும் இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுக்கின்றவர்களாய், என்னென்ன ஒளி என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கின்றீர்கள். நாம் எங்கு இருக்கின்றோம்? நாம் உப்பாய் இருக்கின்றோமா? நம்மை முற்றிலுமாக நம்மை அர்ப்பணித்தவர்களாய், ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது நாம் ஒளி வீசுகின்றவர்களாய், நாம் குற்றில் மேல் இட்ட விளக்காய் அநேகருக்கு நாம் ஒளி கொடுக்கின்றவர்களாய் நம்முடைய குடும்பங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் கிருபையாய் இந்த மாதத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் ஒளிமயமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்னால் ஒளி வீசுவோம் என்ற ஆண்டிலே ஒளி வீசுவோம் என்ற பொழுது, இந்த ஒளி வீசும் ஆண்டு ஏதோ நோக்காக அல்ல, ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட திருமணம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஒவ்வொரு நடக்கையும் ஒளி வீசுகின்றதாய், மற்றவர்கள் காண்கின்றதாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் காணாத ஒரு வாழ்க்கை இருளான வாழ்க்கை. அப்படின்னா இந்த மாதத்திலே ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே என்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நான் ஒளி வீச நீ என்னை எடுத்து பயன்படுத்தும். என்னுடைய எல்லா பாவக்கரையும் நீர் நீக்கி போடும். எல்லா இருளின் அந்தகார சக்திகளையும் நீர் நீக்கி போடும். எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா இருளின் சக்திகளையும் இந்த மாதத்திலே நிர்வாக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா இருளையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நீக்கி போட்டு, அதே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஜீவ ஒளியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். நமக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் ஒளியாக இருக்கிறார். எனவே அவரை பின்பற்றுகின்ற பொழுது நீங்கள் நானும் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கூட இந்த புதிய மாதத்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் இன்னும் அறிந்திருக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக அதற்கான ஒரு பலனையும் ஒரு நிலை வாழ்வு உண்டு என்பதை அறிந்திருக்கின்ற நமக்கு அந்த பேரின்ப வாழ்வை நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒளியை வீசுகின்றவர்களாய் நீங்கள் நான் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கர்த்தாவே கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபை இந்த மாதத்திலே நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுவோம் என்று சொல்லி அழைத்திருக்கிறது. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டிருக்கின்ற நாங்கள் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறது போல நாங்களும் ஜீவ ஒளியை பெற்றவர்களாய் அடைந்தவர்களாய் உமக்கு என்று ஒளி வீசுகின்றவர்களாய் வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் வந்த பொழுது கர்த்தாவே அந்த வார்த்தை மாமிசமாகி வந்த பொழுது ஆம் கர்த்தாவே அதற்கு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று நாங்கள் கேட்டோமே. கேட்டது மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த உலகத்திலே வந்து எல்லா மனுஷரையும் உடைய காரியங்களையும் பிரகாசிக்கின்ற கர்த்தராய் இருக்கிறீர். எங்களுடைய கிரிகைகள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் இந்த மாதத்தில் நாங்கள் உணர்ந்து பார்க்கத்தக்கதாய் ஆம் கர்த்தாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த மாமிச கிரிகை ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் அதை விட்டு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கின்ற நித்திய வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களை முன்குறித்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நிமித்தமாய் நாங்கள் எந்த சூழ்நிலையும் இலக்கரித்து போகாதபடி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆயத்தப்பண்ணிட தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடையும் உள்ளத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இருக்கின்ற இடங்களிலே உமக்கு சாட்சிகளாக இருக்கவும் ஒளி வீசுகின்றவர்களாக இருக்க நிற்கிறோமாய் மேற்பரேசும் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவிலே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.